ஹலோ மக்களே 679 பேர்லாம் போன விசில்னு பார்த்தா உசப்பம் ஆட்டத்தை காமிச்சிட்டான். அவன் வாயிலேருந்து நெருப்பு வந்து சுகர் வந்து சடனா ஷாக் ஆயிட்டு சாஞ்சிட்டா அன்கான்சியஸ்னஸுக்கு போறா. ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே வந்து டாய்ஸ்ல இருந்து ஹியூமனா மாறுதாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா டொஃபலமியும் தலைவர் 2 துண்டா வெட்டிட்டு கிரோஸ் போய்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி கொலிசியத்தை தான் காட்டுறாங்க. ஃபிளேர் ஃப்ரூட்டை வந்து லூசிங்கிறவன் ஜெயிச்சிட்டான். தெய்வம் ரெவல்யூஷனரி ஆர்மியில் உள்ளவனான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சடனா ஃபயர் ஃபிஸ்ட் ஏர்ஸோட பவரை யூஸ் பண்ணி ஃபயர் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறான். அடிச்ச அடியில் பெரிய ஓப்பனிங்கே உருவாகுது. ஸ்ட்ரெயிட்டா அண்டர் கிரவுண்ட் போர்ட்டை ஓப்பன் பண்ணிருச்சு. அது ரிங்கே துண்டு துண்டா போயிருச்சுன்னு சொல்லிட்டு ரெபேக்கா பார்த்துக்கிட்டு இருக்கா. யார் நீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. நம்மளால அடிச்சு வேற லெவலா வரான். கோலோவா வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. எனக்கு இப்பதான் வந்து ஹேக்கிட்ட இருந்து கால் வந்துச்சு, நம்ம சீக்கிரம் அவனை மீட் பண்ண போகணும்னு சொல்லிட்டு கோவலா முன்னாடி வரா. சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா உசப்னு சொல்லிட்டு எல்லாவனும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இங்க வந்து டோண்டனா வில்லேஜ்காரனுங்க உசாலாண்டுன்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஒரு பக்கம் காத்துறானுங்க. உசப் நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க எதுனாலும் பண்றோம்னு சொல்றானுங்க. எனக்கு பின்னாடி ஒரு ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள காப்பாத்துறேன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் களத்துல இறங்குறாங்க. அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தா ஃபிளேர் ஃப்ரூட்டை சாப்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டா வந்து கீழே வந்து இறங்குறான். இனிமேல் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இனிமேல் தண்ணி உங்களை படக்கூடாது. ஏன்னா நீ டெவில் ஃப்ரூட் யூஸரா ஆயிட்ட. இனிமேல் தண்ணி பட்டுச்சுன்னா நீ செதறிடுன்னு சொல்ற கோவாலா. எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு ரெபேக்காவை தூக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா உசப்பு நம்மளுக்கு வந்து அறிக்கை கொடுத்துட்டாடா. அதுக்கேற்றபடி நம்ம போனோம். ஃபேக்டரி அடிச்சு நொறுக்கோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஸ்மைல் ஃபேக்டரி நோக்கி ஓடுறானுங்க. என்னது ஃபேக்டரி அடிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு ட்ரேபல் பாத்துக்கிட்டு இருக்கான். ரோபினோ ஒளிஞ்சுதான் பாத்துக்கிட்டு இருக்கா. எவனே விட மாட்டானான்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். ஹஜுருதீனும் வந்து உச புத்திக்கு வச்சுக்கிட்டு இருக்கான். இனிமேல் எல்லாத்தையும் வந்து எங்க கையில விடுங்க, நாங்க பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழிதான்டான்னு சொல்லிட்டு கோவால சொல்லிட்டு போறா. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா சபோ வந்து பாஞ்சு பறந்து வந்துட்டு உசப்போட தலையில மிதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். இது இவனுங்களான்னு சொல்லிட்டு ரோபின் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஜீசஸ் பர்கர்ஸ் தான் காட்டுறாங்க. இவன் முகிவராவே கிடையாது, பார்த்தாலே தெரியல. எவன்டா இந்த ஃபிளவர் யூஸ் பண்ணி சாப்பிட்டவன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு வாரான். இந்த சிச்சுவேஷன் எப்படா நான் டொஃப்ளமிங் கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு டியமோண்டே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். எல்லா பக்கத்துல இருந்து அவனுக்கு தோத்துக்கிட்டே இருக்கான். டொஃப்ளமிங் ஆளுங்க வாரானுடா, இவன் கதையை முடிப்போம், இவனோட அடிச்சு நொறுக்கோன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து ஒருத்தன்னு வாரானுங்க. ஆனா டியமண்டேயோ திரும்பி வந்து நார்மல் ஆகிட்டு அவனுங்களை அடிச்சு நொறுக்க தயாராகி நின்றுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோவலா பொண்ணும் சவவும் பாஞ்சு வந்துட்டாங்க. ஹேக் உன்னை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கப்புறம் கையோ உடஞ்சிருக்கு. உன் கைக்கு என்னடாச்சுன்னு சொல்லிட்டு கோவலா கட்டிக்கிட்டு இருக்கா. நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையிலேவா கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு கோவலா கேட்கறா. நான் ஏன் போய் சொல்ல போறேன், உண்மையில நான் கீழே தான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு பேசுறா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ரெபேக்காவை தான் காட்டுறாங்க. அண்டர் கிரவுண்ட் இப்படிதான் இருக்குமா, இப்படி இருக்க நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா சபோ கையில ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அவனும் ட்ரெஸ்ஸை மாட்டோன்னே தீயா சைடான எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிட்டு வாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிரேட் சென்பாய், என்ன எப்படி நீங்க விட்டுட்டு வருவீங்க, நான் தான் வாரன்னு சொல்லிட்டு ஜெட்டு விதத்துல பாட்டிலுமே ஓடி வராம இவனான்னு சொல்லிட்டு ஹேக் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமா நீ யாரு, உன்னை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, நீ லூசி கிடையாது மட்டும் எனக்கு தெளிவா தெரியும் சொல்றா ரெபேக்கா. நான் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காம என்னோட பேர் சபோன்னு சொல்றான். மாசா வந்து நின்றுகிட்டு இருக்கான். பார்த்தா இவன் நேரம் வந்து சபோன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். பார்த்தா ஒரிஜினலாமே சபோ தான். இவங்கெல்லாம் ரெவல்யூஷனரி ஆர்மியில் உள்ளவங்க. இப்போ நம்ம சபோ வந்து சீஃப் ஸ்டாஃபாக ஆயிட்டான். ரெவல்யூஷனரி ஆர்மினா அது டிராகனோட ஆர்மி, அங்க இருந்து வந்திருக்கானுங்க அவனுங்க. அப்ப லூசி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாவா. லூசி நானும் வேற லூசிங்கிறவனுக்கு பவுண்டி வந்து 400 மில்லியன். அவன் ஒரு காலகட்டத்தில் வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆவான். அவன் பேர் தான் முஹிவரா லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகிறா. கவலைப்படாத, அவன் என்னோட பிரதர் தான் சொல்றான். சபோ வேற லெவலா வந்து நின்றுகிட்டு இருக்கான். லூஃபி ரொம்ப மென்மையானவன், நல்லவன், அவனை பத்தி நீ எது யோசிக்க தேவை கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சின்ன வயசு காலத்துல யோசிச்சு பாக்குறான். நானும் பைரட் தாண்டா ஆக போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ஜாய் பண்ணி சின்ன வயசுல இருந்து விளாண்டதெல்லாம் ஒண்ணு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த காலகட்டம் ஒண்ணு வேற லெவலா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அவன் இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வரும். வாங்கடா நம்ம சாக்கையை பரிமாறிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்க. என்னதான் நம்ம வெளியுறத்துல ஒன்னா இருக்கமோ எதிரியா இருக்கமோ, நம்ம எப்பவுமே வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரிடா, எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஒற்றுமையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசு சொல்லி இருந்திருப்பான். எப்பவுமே நம்ம பிரதர்ஸ் தான், எப்பவுமே நம்மளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சாக்கையை பரிமாறி இருந்திருக்கானுங்க. அப்போ பிரதர்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் இப்ப சபை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். முந்தி காலகட்டத்தில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இப்பவும் அப்படிதான் அவன் இருக்கான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். சபோ இதை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கோவாலா கொடுக்குறா. கோவாலா எப்படி டிராகன் ஆர்மியில வந்தானே ஒன்றும் புரியல. அப்போ ஒன்னே மாதிரி தான் உன்னோட பிரதரும், நீ சம்மந்தமே இல்லாம ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவனும் பண்ணுவான் அப்படித்தானு சொல்லிட்டு கோவாலா கேட்கறா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, லூஃபி எப்பவுமே வந்து அவனோட இன்ஸ்டிக்டை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவான், வேற எதையும் ஃபாலோ பண்ண மாட்டான்னு சொல்றான் சபோ. இதுல என்னடா டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறா. ரெவல்யூஷனரி ஆர்மிக்காரங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரெபேக்கா ஸ்டார்ட் பண்றா. ஹேக்க தான் கட்டுறாங்க. ஓங்கி ஒரு குத்துறான். அங்க என்னன்னு பார்த்தா
பார்த்தா கன்னு எல்லாமே அங்கதான் இருக்கு. ஏகப்பட்ட வந்து வெப்பன்ஸ்லாம் இங்க இருக்கதா நாங்க கேள்விப்பட்டோம். அதெல்லாம் கண்டுபிடிக்க நாங்க வரவே செஞ்சோம்னு சொல்றான் அவன். அதெல்லாம் ஸ்டாப் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட ரெவல்யூஷன் ஆர்மிக்காரங்களை வந்து இங்க நாங்க சென்ட் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க எல்லாருமே வந்து பொம்மையா மாறிட்டாங்க. இது வரைக்கும் யாருமே திரும்பி வந்ததே கிடையாது. எங்களால இதை கண்டுபிடிக்கவும் முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டேய் இது சபோடா, இது இவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங் ஆளுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெவல்யூஷன் ஆர்மியில் உள்ள நம்பர் 2 எதுக்குடா இங்க வந்தாரு, யங் மாஸ்டர் சொல்லியே தீரும்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. இங்கதான் அவனுக்கு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி வச்சிருக்கானுங்க, வெப்பனை கிரியேட் பண்றது. அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சபோ ஒரு பக்கம் வந்து சர்ச் டீம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பாக்குறான். இந்த ஊர்ல உள்ள உண்மையை வெளியே காட்டுறத நாங்களே வந்தோம்னு சொல்லிட்டு சபோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஃபிளார் ஃப்ரூட்டையும் செஞ்சு சபோ எடுத்துக்கிட்டான். இன்னொரு பக்கம் என்னன்னா உசலண்டா மாசா காமிச்சு எல்லாத்தையும் நார்மல் ஆக்கிட்டான். அதுக்கப்புறம் அட்மிரல்ட்ட ஒருத்தன் வேகமாக ஓடி வரான். ஈசஸா நம்ம எப்படி இதை கேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரான். என்னன்னு பார்த்தா ஃபுஜிட்டோரை எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராங்கியே எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்கான். சடனாக ஒருத்தன் அடிக்க வரதுக்குள்ள அவனை அடிச்சு நொறுக்கிட்டு வாய் மூட்றா, எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றான் ஃப்ராங்கி. இன்னொரு பக்கமும் நம்ம ஜோரோவை தான் காட்டுறாங்க. அவனோ சண்டையை முடிச்சானா என்னன்னே தெரியல. அந்த ஸ்டோன் மனுஷன் எங்க போனானே தெரியாம இருக்கான். டேய் கல்மணிதா எங்க போனாலும் உன்னை தேடி அடி பண்ணான்னு சொல்லிட்டு ஜோரோவோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா லிஃப்ட்ல இருந்து நம்ம கினிமோன்னு வரான். டேய் இந்தா வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு மாசம் வந்து இருக்கான். டே டொஃப்ளமிங்க வந்துட்டான்டா, இவனை சுட்டு தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு இவன் கூட நம்ம ரிவெஞ்ச் எடுத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. கினிமோனை டொஃப்ளமிங்கன்னு நினைச்சு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனாங்க ஆளையும் காணவே காணோம். எங்கடா இவன் போனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டொஃப்ளமிங்க இதை தேடுறானுங்க அவனுங்க. டே அவன் இங்கே இல்லைன்னா இங்கே தான்டா எங்கேயாச்சும் இருப்பான், வாங்கடா ஓடி போய் தேடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறானுங்க. கொஞ்சம்னா நான் செதறி இருப்பேன், என்னடா என்னையவே அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க டொஃப்ளமிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொன்னீங்க, இப்படி வீக் ஆயிட்டானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இங்க டாய்ஸ் எல்லாருமே வந்து ஹியூமனா மாறிட்டாங்க. எஸ்ஓபி ஆபரேஷன் வந்து அக்காம்ப்ளிஷ்ட் ஆயிருச்சு. எங்க ஆளுங்க மாசா காமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீக்கா பொண்ணோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்க திரும்பி நார்மல் ஆகுங்க, இல்லைன்னா நீங்க வந்து டார்கெட் ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு வீக்கா கத்திக்கிட்டு இருக்கா. சடனா கள்ளத்துக்கு வச்சுட்டு பூஃப்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். திரும்பி நார்மல் ஆயிட்டு அங்கிருந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். டே காஞ்சிரு உடனே காப்பாத்த நான் வரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோவாலான்னு சொல்லிட்டு ரோபின் வரா. பாஞ்சி வரா. ரோபின் இது நீ தானு சொல்லிட்டு பாஞ்சி வந்து கட்டி பிடிக்கிறா. நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. சபோ ஹேக்கு என்னடா நீங்க மாறவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல ரோபின் சென்பா இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்ட்டலுமியாவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். லூஃபி நீ பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்கறான். இது யாருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சபோ. இது என்னோட க்ரூமேட், இவன் பேரு ஊசப்புன்னு சொல்லிட்டு அடிபட்டு கிடந்தவனை தூக்கி காட்டுறாவா. ஆமா நான் தான் ஊசப்புன்னு சொல்றான் அவன். இவன் என்னடா இப்படி கிடக்குறான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உசப்பா இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதே கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்ட்டலுமியோ ஷாக்ல பாக்குறான். வாண்டட் போஸ்டர் சடனா வந்து புரட்டி பாக்குறான். மூக்கை வச்சு சேம் பண்ணி பார்த்ததுல நம்ம ஸ்னைப்பர் கிங்காடா இவர்னு சொல்லிட்டு ஷாக்ல ஆயிட்டான். இவர் நம்ம ஸ்னைப்பர் கிங் தானே சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சபோவோ ஷாக் ஆகுறான். லூஃபி குரூல ஒருத்தனையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ராயல் பேலஸை தான் கட்டுறாங்க. கிரோசோ ஒருத்தனையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். டே சாக தயாரான்னு சொல்லிட்டு பஃபலோ பாஞ்சு வரான். ஆனா பஃபலோ தலையவே உடச்சு வீசுறான். டே பஃபலோன்னு சொல்லிட்டு பேபி 5 சுட்டு தள்ளுறா. ஹீரோஸ் ஒரே ஆளா நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் அடிக்கிறான். சரியான பவர்ஃபுல்லா இருக்கான். பேபி 5 பிளாக் பண்ணி அடிச்சு ஏர்ல பறக்க கொடுத்தான். டே ட்ரஃபலகர்லாம் இந்த வந்துட்டான் அவனை காப்பாத்தான்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் விதத்துல வரான். டே நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபேக்டரி அடிச்சு நொறுக்கலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட் கஃப்ல கீ இந்த இருக்குன்னு சொல்லிட்டு சாவியத்துக்கு கொடுக்குறாங்க. யங் மாஸ்டர் மேல கையை வைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளாடியஸோ பாஞ்சு பறந்து வரான். என்னன்னு பார்த்தா யங் மாஸ்டர் தலையோ துண்டு துண்டா போய் கிடக்குதாங்க. அதுக்கப்புறம் கிங் ரீக்கோட விலங்கையை அவுத்து விட்டுறாங்க. டே உன்னை காப்பாத்த நான் வந்துட்டேன்னு சொல்றான். டே நீ என்னை காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா, ஆனா உனக்கு எனக்கு ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம தனித்தனியா ஆயிக்கிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீ ஒன்ன பாத்துக்கோன்னு சொல்றான் ட்ரஃபலகர்லா. டே இந்த டிசிஷன் நான் எடுத்தேன், நீ ஒன்னும் எடுக்கல, வாயை மூடுறான்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. இதை அன்லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கீயை தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போறான். டே இது சி பிரிசன் ஸ்டோன்டா, என்னால வந்து துறக்க ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றாங்க. என் பேச்சை நீங்க கேட்க முடியுங்க, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றாங்க. நீ யூஸ் பண்ணு ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அவ கையில கொடுக்குறான். நானும் டெவில் ஃப்ரூட் யூசர்னு சொல்றா அவ. ஆனா அதுக்குள்ள ஒரு சிரிக்கிற சத்தம் கேக்குது. அது யாரோட சிரிக்கிற சத்தம்னா அது டொஃப்ளமிங்கத்தோட சிரிக்கிற சத்தம் தான். சிரிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அதுக்குள்ள என்ன பார்த்தா அந்த கல்மணி தான் வாரான். அவன் தான் வந்து ஸ்டோன் காய் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டொஃப்ளமிங் இன்னும் உயிரோட தான் இருக்கான். மிங்கோ நீ உயிரோட தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே இந்த மொத்த கண்ட்ரி நான் எனக்கு ஏற்றபடி மாத்தி வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் ஃப்ரீ படுத்திட்டீங்கல்ல, உங்களை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காம. இதுல ரெவல்யூஷன் ஆர்மிக்காரங்களும் உள்ள வந்துட்டாங்க. ராயல் பேலஸும் ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் வரும் நினைச்சு கூட பார்க்கலடான்னு சொல்றாங்க. இனிமேல் எனக்கு சாய்ஸே கிடையாடா, நான் பேர்ட் கேஜ போட போறேன்னு சொல்றான். பேர்ட் கேஜான்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாவ ஷாக் ஆகுறான். அது என்ன டெக்னிக்னே ஒன்றும் புரியல. அதோட முடியாத எபிசோட் வந்து இப்போ மறந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.